Hi, hello, and welcome to Mathematical 360. இந்த வீடியோ நான் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு 12வது கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 11 நிகழ்த்தவு பரவல்கள் இந்த சாப்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்த்தவு அடர்த்தி சார்பு மற்றும் பரவல் சார்பு டு ஃபைண்ட் ப்ராபர்ட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்த்தவு அடர்த்தி சார்பும் பரவல் சார்பும் ரெண்டு இன்க்ளூட் ஆன மாதிரி அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிகல் ப்ராப்ளத்தில் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு, ஒரு மின்சாதனத்தின் ஆயுட்காலத்தை குறிக்கும் சம்பாதிக்குமாறு எக்ஸின் நிகழ்த்தவு அடர்த்தி சார்பு, அதாவது அவங்களே சொல்லிட்டாங்க எக்ஸின் நிகழ்த்தவு அடர்த்தி சார்பு f of x equal to, அதாவது அடர்த்தி சார்புனா ஸ்மால் f of x equal to, அதாவது x greater than 0, அதாவது 0 விட பெருசாக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா k into e power minus 2x. அதே மாதிரி 0 வந்து பார்த்தீங்கன்னா 0 இல்லை 0 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேயோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, செகண்ட் பரவல் சார்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, தேர்ட் ஒன் ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 2, ஃபோர்த் ஒன் எக்ஸின் குறைந்தபட்சம் 4 நேர அளவுக்கான நிகழ்த்தவு காண்க, ஃபிஃப்த் ஒன் ப்ராபர்ட்டி எக்ஸ் ஈக்குவல் டு 3. இந்த 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கொடுத்துட்டு தீர்வு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்த்தவு அடர்த்தி சார்பு f of x என்பதால், அதாவது அவங்களே சொல்லிட்டாங்க f of x greater than or equal to 0 மற்றும் integral minus infinity to plus infinity f of x into d of x equal to 1. நிகழ்த்தவு அடர்த்தி சார்புங்கிற டாபிக் பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். f of x வந்துச்சுன்னா இந்த ரெண்டு கண்டிஷன், அதாவது f of x வந்து பார்த்தீங்கன்னா 0 இல்லை 0 பெருசாக தான் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஃபுல்ஃபில் பண்ணலாம், அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டிக்குள்ள இதோட வேல்யூ வந்து 1 தான் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் இருந்தால் தான் அது நிகழ்த்தவு அடர்த்தி சார்பு. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு லிமிட் கொடுத்துருக்காங்க, அதாவது இது ரெண்டு லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி ரெண்டு லிமிட் இருக்கு. அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 dx பிளஸ் 0 டு இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி k இன்ட்டு e மைனஸ் 2x dx ஈக்குவல் டு 1. அதாவது இந்த வரையறையிலேருந்து எடுத்திருக்கோம். அதாவது இந்த லிமிட் எப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0, அதாவது 0 விட கம்மியான இருக்கிற வேல்யூ எல்லாத்துக்குமே 0ன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நமக்கு 0 இன்ட்டு டிஎக்ஸ் இருக்கும் f(x)ஓட வேல்யூ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ல இருக்கிற வேல்யூ 0வோட மேலே இருக்குன்னா k இன்ட்டு e மைனஸ் 2x, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா f(x)ஓட வேல்யூ k இன்ட்டு e மைனஸ் 2x இன்ட்டு dx ஈக்குவல் டு 1 இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து இது வந்திருக்கு. எதனாலனா இது இன்டெகிரல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்டெகிரல் பண்ணும்போது 0, அதனால 0 எடுத்திருக்காங்க. இங்கே கேங்கிறது எப்போ இன்டெகிரல் டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் நம்பர் நம்ம உள்ள வச்சுக்கூடாது. ஸோ அதனால கேங்கிறத வெளியே எடுத்துட்டு வந்துட்டாங்க, அதாவது ப்ராக்கெட் வெளியில் கே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ எக்ஸ்பொனன்ஷியல், அதாவது ஈங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பொனன்ஷியல்னு ஒரு டேர்ம் மேக்ஸில். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கணும்னா இந்த இன்டெகிரல் தொகையிடல் வகையிடல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது இந்த எக்ஸ்பொனன்ஷியலை பற்றி இன்டெப்த்தாக பார்ப்போம். ஸோ அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஈங்கிறது புரியும். ஸோ அந்த எக்ஸ்பொனன்ஷியல் பவர் e மைனஸ் 2x வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் பண்ணும்போது என்ன ஆகும்னா இ பவரில் என்ன வேல்யூ, அதாவது எக்ஸ் இ பவர் எக்ஸில் ஏஎக்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ஏங்கிற இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே கீழே எழுதணும் ஆஃப்டர் இன்டெகிரேஷனுக்கு அப்புறம். அதுபடி தான் இ பவர் மைனஸ் 2x இருக்கிறனால இ பவர் மைனஸ் 2x அப்படி எழுதிட்டு டிவைட் பை மைனஸ் 2, அதாவது அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்க்கு முன்னாடி என்ன கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கோ அதை எடுத்து அப்படியே கீழே எழுதிருக்காங்க மைனஸ் 2ன்னு சொல்லி. ஸோ இப்போ இதை ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும்னா லிமிட்ஸ் போடுறாங்க. ஸோ இப்போ இ பவர் எக்ஸுக்கு மேலே 0 போட்டிங்கன்னா, அதாவது இங்கே கேங்கிற வேல்யூ அப்படியே இருக்குன்னு வச்சுக்கல. ஸோ இப்போ எக்ஸ்பொனன்ஷியல் பவர் லிமிட் போடும்போது இ பவர் இன்ஃபினிட்டினா இ பவர் இன்ஃபினிட்டியோட வேல்யூ 0, ஓகேவா? அதே மாதிரி இ பவர் 0, அதாவது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம், இப்போ எந்த இதுக்கு மேலே பவர் வந்தாலும் அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ அப்போ லோயர் லிமிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இ பவர் 0 போட்டிங்கன்னா 1 தான் வரும், ஓகேவா? அப்போ என்ன ஆகுது? ஸோ அப்போ இந்த லிமிடேஷன் சப்ஸ்டிட் பண்ணி போட போகிறாங்க, அதாவது இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி இ பவர் 0 பை மைனஸ் 2, இதுலேருந்து இது வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேவோட வேல்யூ 2, இது எப்படி வந்துச்சுன்னா இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0, ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அப்போ இ பவர் 0வோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ அப்போ மைனஸ் 1 டிவைட் பை மைனஸ் 2 கேன்சல் ஆச்சுன்னா 2 கே டிவைட் பை 2 ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ கேவோட வேல்யூ வேணும்னா 2 இன்ச் போக மல்டிப்ளை ஆயிடும், அதனால கே ஈக்குவல் டு 2 வந்திருக்கு.
ஸோ அப்போ கேட மதிப்பு கிடைச்சிருச்சு. அதனால நிகழ்த்தகவு சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் கொஸ்டின் கொடுத்து அப்படியே எழுதிட்டு கேக்கு பதிலாக 2 போடும்போது 2 e பவர் மைனஸ் 2x எக்ஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் 0 எக்ஸ் லெஸ் தன் ஈக்குவல் டு 0ல வந்து பார்த்தீங்கன்னா அது வேல்யூ 0. செகண்ட் கொஸ்டின் பரவல் சார்பு. ஸோ பரவல் சார்பு வரையறை இப்படி பரவல் சார்பு வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ராபர்ட்டி எக்ஸ் லெஸ் தன் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப்யூ இன்டூ டியூ. இது வந்து பார்த்தீங்கன்னா பரவல் சார்புங்கிற அந்த வரையறை பார்த்துருக்கான வீடியோ கால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா புரியும் இந்த வரையறை இது எப்படி வந்துச்சு இந்த ஃபார்மான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இதில் லிமிட் சொல்லிட்டாங்க. எக்ஸ் லெஸ் ரெண்டு லிமிட் பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெஸ் தன் ஈக்குவல் டு 0 எனும்போது, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும், மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸை மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸு அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0. அதாவது நம்ம லாஸ்ட்லேயே பார்த்துக்கிறதுக்கு எஃப் ஆஃப் யூவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 தான். ஆனால் மொத்தமாக என்ன அது 0 தான் சொல்ல நமக்கு வரும். செகண்ட் லிமிட் கிரேட்டர் தன் 0 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் யூ இன்டூ டியூ. அந்த லிமிட் கொடுத்துருக்காங்க. அதான் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0க்கு 0. இது நம்ம லிமிட்டாக பிரிச்சானா இந்த லிமிட்டேஷனுக்கு கிரேட்டர் தன் 0ங்கும் போது அப்போ 0 டு எக்ஸ் 0 டு எக்ஸுக்கு பார்த்துருக்கோம் ஆல்ரெடி நிகழ்த்தகவு சார்பில் 0 டு எக்ஸ் லிமிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 e பவர் மைனஸ் 2u இன்டூ டியூ. இது ஃபர்தராக சிம்பிளை பண்ணும்போது காஸ்ட் நம்பர் வெளியில் போயிடும். 2 டிஃபரன்ஷியல் பண்ணும்போது e பவர் மைனஸ் 2u நான் சொல்லியிருக்கேன். அந்த வேரியபிளுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வரும், அதாவது -2. அதனால -2 கீழே வந்திருக்கு. e பவர் மைனஸ் 2u டிவைட் பை -2. ஸோ அப்பர் லிமிட் லோவர் லிமிட் போட்ட பிறகு என்ன வருது நமக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது e பவர் 0 1 மைனஸ் e பவர் மைனஸ் 2x. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ தான் வரும், அதாவது e பவர் மைனஸ் 2ex 1 மைனஸ் வரும். இதிலிருந்து பெறுவது, அதாவது இதிலிருந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸை எழுதுறோம். அதாவது பரவல் சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தன் ஈக்குவல் டு 0ங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 தான், அதுக்கும் 0 தான். அதே மாதிரி எக்ஸ் கிரேட்டர் தன் 0க்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2x 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2x. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பரவல் சார்பு. Third one, probability x less than or 2 equal to probability x less than or equal to 2ன்னு எழுதலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிமிட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி எஃப் ஆஃப் எக்ஸ் தொடர்ச்சி என்பதால் அந்த பண்புல பார்த்துருப்போம். தொடர்ச்சியாக இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் டுன்னு கூட நம்ம எழுதிக்கலாம்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இதிலிருந்து அதாவது நம்ம பரவல் சார்பில் எடுத்தது. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஈக்குவல் டு 2னா இது எதுக்குள்ளே வருது, இந்த லிமிட்குள்ளே தான் வருது, அது கிரேட்டர் தன் 2க்குள்ளே தான் வருது. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த எஃப் ஈக்குவல் டு 2ங்கிற இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா வந்து 1 மைனஸ் இ பவர் மைனஸ் எஃப் ஆஃப் 2னா எக்ஸுக்கு பதிலாக 2 போடணும். அதாவது இந்த இடத்துல 2x இருக்குது மைனஸ் 2x, அந்த இடத்துல 2 போட்டிங்கன்னா இந்த லிமிட்டுக்குள்ளே இந்த ஃபார்முலா இதுக்குள்ளே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இது 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 4. ஸோ இதுதான் சொல்யூஷன் இந்த லிமிட் கேட்டதுக்கு. எதனால தொடர்ச்சி என்பதால்னா 0க்கு மேலே கண்டினியூஸாக ப்ளஸில் வேல்யூ போயிட்டே இருக்கும், அதனால எஃப் ஆஃப் எக்ஸ் தொடர்ச்சின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபோர்த் கொஸ்டின், எக்ஸ் குறைந்தபட்சம் 4 நேர் அலகுகளுக்கான நிகழ்தகவு. கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சமாளிப்பு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 4 நேர் அலகுகளுக்கான நிகழ்தகவுன்னு சொல்கிறாங்க. அதாவது 4னா 1 4 இல்லை அதை விட பெருசாக இருக்கணும். அதாவது சமாளிப்பு மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு சொல்லி தான் அந்த வேர்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்ன பண்ணலாம், 1 மைனஸ் எக்ஸு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 4, அதாவது 4 விட கம்மி அப்படின்னு இந்த ஃபார்முலா டிவைட் பண்ணிக்கும். அதாவது 4க்கு மேலே கண்டுபிடிக்கிறது ஒன்று தான், இல்லை 1லேருந்து கழிச்சு 4 கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான். ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் நிகழ்த்தகவு சார்பு வேல்யூ 1 தான், அதனால தான் நம்ம 1லேருந்து இதை கழிச்சிட்டோம்னா இந்த வேல்யூ கிடைச்சனால. ஸோ அப்போ 1 மைனஸ் எஃப் ஆஃப் 4. ஸோ எஃப் ஆஃப் 4ங்கிறது இந்த லிமிட்குள்ளே தான் வருது இந்த ஃபார்முலாக்குள்ளே. அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2 இன்டூ 4. ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது இ பவர் மைனஸ் 8. இதுதான் சொல்யூஷன். இந்த வேர்டிங் கொடுத்ததை இதில் ப்ராபர்ட்டியாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஃபிஃப்த் ஒன் கொஸ்டின், தொடர்ச்சியானதில் எக்ஸ் ஆஃப் ஏயில் எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது எக்ஸ் ஆனது ஏ மதிப்பை கொள்வதற்கான நிகழ்தகவு அல்ல. அதாவது பர்டிகுலர் எக்ஸ் ஆஃப் ஏ வேல்யூ வந்து மதிப்பை பெறாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஆகும்.
எனவே எக்ஸ் தொடர்ச்சியான வகை எனில் அனைத்து ஏ பிலாங்ஸ் டு ஆருக்கும் ப்ராபர்ட்டி எக்ஸ் ஏ ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு 0 ஆகும். எனவே ப்ராபர்ட்டி எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு 0 ஆகும். அதாவது இதில் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட மதிப்பு ஏக்கு, அதாவது இந்த லிமிடேஷனுக்குள்ளே ஏ ஈக்குவல் டுல வந்துருச்சுனாவே அதோட வேல்யூ வந்து 0 தான். அதாவது அது ஒரு லிமிட்குள்ளே வரணும், லெஸ் தான் ஆர் கிரேட்டர் தானா அந்த மாதிரி ஒரு லிமிட்குள்ளே வரணும். பர்டிகுலர் வேல்யூ சொல்லி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதோட வேல்யூ 0 தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் எஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஏ பிலாங்ஸ் டு ஆல் எல்லா ஏ நம்பருக்கும் ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு வேல்யூ கொடுத்துருவாங்கன்னா அதோட வேல்யூ 0 தான். அதனால 0ன்னு எடுக்கிறது இருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக பார்த்துருக்கோம். அதாவது நிகழ்த்தோட சார்பு எப்படி கண்டுபிடிக்கணும், பரவல் சார்பு எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த லிமிடேஷன் கொடுத்து எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு 0 வரும்னு சொல்லிட்டு இன்டெப்த்தாக பார்த்தாச்சு. பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்த்தவு பரவல் சார்பிலிருந்து நிகழ்த்தவு அடர்த்தி சார்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்துக்கோம். அதனுடைய கால் லிங்க் டிஸ்பிளே கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.